வணக்கம். இன்னைக்கு தமிழக அரசோட நிலவரப்படி எனக்கு மாமன்னன் படத்துல வடிவேலு அவர்களோட ஒரு டைலாக் வரும்ல, இந்த காமெடி டெம்ப்ளேட். என்னையா இது எனக்கு ஒண்ணுமே புரியலையா, என்னென்னமோ சொல்றீங்களேன்னு சொல்லிட்டு இந்த மண்டையெல்லாம் பிச்சுட்டு ஒரு டைலாக் சொல்லுவார்ல, கிட்டத்தட்ட நம்மளோட நிலைமையும் அதே மாதிரிதான் இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, காலையில ஒரு நியூஸ் வந்துச்சு. இப்போ உதிர்ந்து போன அந்த இரட்டை இலை என்பது மறுபடியும் ஒன்னாக சேரப்போகுது. இந்த உதிர்ந்து போன இரட்டை இலைன்றது நான் என்ன சொல்றேன்னா, இப்போ விபிஎஸ் தலைமையிலான ஒரு அணி, அதுக்கப்புறம் சி.வி. சண்முகம், வேலுமணி தலைமையிலான ஒரு அணி இருந்துச்சுல, இப்ப அது மீண்டும் இணைய போறாங்க. அதிமுக இதுக்கப்புறம் பிளவே கிடையாது, நாங்க எல்லாமே ஒன்று சேர்ந்துட்டோன்ற மாதிரி கையை கோத்துட்டுலாம் அந்த டெம்ப்ளேட்லாம் உருவாக்குனாங்க. நம்ம ஓகே, என்ன நடந்து முடியுங்க, மக்களுக்கு கடைசியா நம்ம என்ன தகவலை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். இப்படி காலையில பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, எல்லாரும் ஒன்னு ஆயிட்டோம் அப்படின்ற அளவுக்கு லீமா ரோஸ் அவர்கள்லாம் பேசிட்டு போனாங்க. சரி ஓகேன்னு எதிர்பார்த்திருந்தா, இன்னும் அடுத்த ஒரு 2 ஹவர்ல ஒரு நியூஸ் வருது. என்னன்னா, சி.வி. சண்முகத்தை தவிர மத்த எல்லா எம்எல்ஏக்களும் அதிமுகல இணைஞ்சிருக்காங்க, இவர் மட்டும் தான் வேணான்றாரு மாதிரி இன்னொரு நியூஸ் வந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன வந்துச்சுன்னா, இந்த மாதிரி அதிமுகல இருந்து சி.வி. சண்முகம் பதவியை ராஜினாமா செய்ய போகிறார், சபாநாயகரை போய் பார்க்க போறாரு, ஒருவேளை தாவேக்கால இணைஞ்சிருவாரோ அப்படின்ற மாதிரி இன்னொரு விஷயம் பேசினாங்க. என்ன இது, காலையில இணைவாருன்றாங்க, இப்ப பதவி ராஜினாமான்றாங்க, அப்படி ஒரு குழப்பத்துல இருந்தோம். ஏன் பாத்தீங்கன்னா, இப்ப தாவேக்கால இணையறதுக்கான பேச்சு என்ன வந்துச்சுன்னா, இந்த மாதிரி சில விஷயங்கள் அடிப்படைது. அதாவது அவரோட ஊர்ல ஒரு தொகுதியில நிக்கும் போது, மறுபடியும் நான் இந்த ஊருக்கு என் கால் படும் போது நான் ஒரு அமைச்சரா தான் வருவேன் அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் கிட்ட சொல்லிட்டு வந்தாங்களா. அதனால ஐயோ அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம ஊருக்கே போக முடியாதா அப்படின்ற அச்சத்துல, ஓகே இந்த சைடு பாத்தீங்கன்னா இங்க இருந்த மாடு சிலர் பதவியும் போச்சு, இந்த சைடு பாத்தீங்கன்னா தாவேக்கால அமைச்சர் பதவியும் கொடுக்கல, நம்ம என்னடா பண்றதுன்ற மாதிரி அவர் யோசிச்சிருக்காருன்ற மாதிரி நடுவுல இந்த நியூஸ் வந்துச்சு, ராஜினாமா பண்ண போறாருன்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அதிமுக தரப்புல இருந்து அவங்க அந்த தலைமை செயலகத்துல சி.வி. சண்முகம், வேலுமணி, அப்புறம் இபிஎஸ் தரப்பு எல்லாருமே ஒன்னா சந்திச்சிருக்காங்க, பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. அதை முடிச்சுட்டு வெளியே வரவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க உங்களுக்கு சொன்னோமா சி.வி. சண்முகம் ஏத்துக்கல நாங்க சொன்னோமா, அதெல்லாம் கிடையாதுங்க, இந்த பேச்சுவார்த்தைக்கு அரேஞ்ச் பண்ணதே சி.வி. சண்முகம் தான்ன்றாங்க. யாரை நம்புறதுனே தெரியல. பத்திரிகையாளர்கள் எது மாதிரி நியூஸை கொடுக்குறாங்க, ஆனா உள்ள போயிட்டு வர ஒரு எம்எல்ஏக்கும் ஒரு மாதிரி விஷயங்கள சொல்றாங்க, எதை நம்புறதுனே தெரியலையே, ஒண்ணுமே புரியலையா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா இந்த சூழ்நிலையிலும் நம்ம எடப்பாடி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஸ்டெப் எடுத்திருக்காராம். இதுக்கப்புறம் ஏன் எல்லாமே டிவிகே வர்சஸ் டிஎம்கேனே பேசிட்டு இருக்காங்களே, நான் இதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா நிறைய போராட்டங்கள் நடத்த போறேன், எங்க திரும்பினாலும் அதிமுக தான் எல்லாரும் போக்கஸ் பண்ணும், நான் அந்த அளவுக்கு செயல்பட போறேன்ற மாதிரி எடப்பாடி அவர்களும் பேசியிருந்தாராம். ஒட்டு மொத்தமா பார்க்கும்போது ஒரு அறிப்புலாம் ஓகே, என்ன நடக்குது அதிமுகல ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி அதிமுக விடுங்க, அவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் அந்த மாதிரி எப்படின்னா பிஜிஎம் போட்டு அவங்க போட்டோ வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அப்படியே இந்த சைடு பாத்தீங்கன்னா டிவிக்கேல இதோட மிகப்பெரிய குழப்பங்கள்லாம் போயிருக்கு. இப்போ காலையில ஒரு ஐபிஎஸ் அருண் இருக்கால, அவரை ஒரு லஞ்ச ஒழிப்பு துறையில போடுறாங்க. இப்ப அதுவும் எப்படி இருக்குன்னா, எங்க ஒண்ணுமே புரியல ஏங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்ப நீங்க கேட்கலாம், ஏன் அப்படி சொல்றமா, ஒரு ஐபிஎஸ் அதிகாரிய அவங்க லஞ்ச ஒழிப்பு துறையில போட்டுருக்காங்க, இது கூட உனக்கு புரியாது, இது கூட நீ வீடியோ பேசுனீங்க அப்படின்னா நீங்க கேட்டீங்கன்னா, நான் ஒரு விஷயத்த சொல்றேன், இதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படிதான் இருக்கும் பாருங்க. அதாவது இந்த ஐபிஎஸ் என்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மார்ச் மாச காலத்துல இந்த பிரச்சாரம் தேர்தல் வேலைகள்லாம் போயிட்டு இருந்துச்சுல, அந்த டைம்ல இப்ப விஜய் அவர்கள் ஒரு பிரச்சாரத்துக்கு போறாருன்னா, குறிப்பிட்டு சொல்ல போனா கொளத்தூருக்கு போகும்போது இந்த ஐபிஎஸ் அதிகாரி என்ன பண்ணிருக்காருன்னா அனுமதி தரவில்லையாம். அதனால என்ன சொல்லி இதுக்கும் மேல என்ன சொல்லிட்டாங்கன்னா, கரூர்ல எப்படி ஒரு சம்பவத்தை போலீஸை வச்சு திமுக பண்ண பார்த்துச்சோ, அதே வேலையா இந்த ஐபிஎஸ் அதிகாரி என்ன பண்ணாருன்னா கொளத்தூர்லயும் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை எடுத்தாரு அப்படின்ற மாதிரி நேரடியாக குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. டேட்டா படி பார்த்தோம்னா மார்ச் 28ஆம் தேதி சென்னை கமிஷனர், அப்போ சென்னை கமிஷனரா இருந்தாரு இந்த ஐபிஎஸ் அதிகாரி, அவரை நீங்க பணியிடை மாற்றம் செய்யணும்னு சொல்லி தாவேகா தலைவர் விஜய் அவர்களே தலைமை செயலகத்துல லெட்டர் கொடுத்துட்டு போயிருக்காரு. எதுக்குமே வெளியே வராத நம்ம விஜய் அவர்கள், அதாவது ஆட்சிக்கு முன்னாடி முதலமைச்சர் ஆத்துக்கு முன்னாடி சொல்ற இந்த விஷயத்துக்கு தலைமை செயலகத்துக்கு நேரடியா போய் கொடுக்குறாரு. கரூர் சம்பவம் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை நடக்க பார்த்துட்டாரு, அதனால நீங்க எப்படின்னா நீங்க மாத்தி விட்டுருக்கன்ற மாதிரி மக்களுக்காக இறங்கி போற மாதிரி போறாரு. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, அந்த இடத்துல உங்களுக்கு அனுமதி தரலன்னு சொல்றீங்க, ஆனா அந்த இடத்துல கரூர் மாதிரி ஒரு பிளான போறதுக்காக வெயிட் பண்ணாருன்னு சொல்றீங்க. இப்போ பிராக்டிகலா யோசிங்களேன், இப்ப நான் குளத்தூர்ல இருக்கேன், இப்போ விஜய் அவர்கள் வரப்போறாரு, நான் இங்க கரூர் மாதிரி ஒரு மிகப்பெரிய விஷயத்தை செய்ய போறேன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அனுப்பிச்சு விட்டதாக இவர் சொல்றாரு. அப்படி இவங்க ஒரு பிளானே போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க கரூர் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்ற மாதிரி இவங்க பிளான் போட்டிருந்தா, இவரு அங்க பிரச்சாரத்துக்கு வரேன்னு சொல்லும் போது இவங்க அனுமதி தானே கொடுத்துருக்கணும். அப்ப ஏன் இவங்க அனுமதி கொடுக்கல? இது ஒரு அடிப்படை அறிவு இல்லையா? இப்ப நீங்க உள்ள வந்தீங்கன்னா வாங்க இங்க சம்பவம் நடக்கட்டும், அப்பதான் உங்க பேர் கெட்டு போன்ற மாதிரி தான் நீங்க சொல்ற பிளான் ஓகே. அவங்க நீங்க வேணா போயிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை எதிர்த்து இவங்க எப்படி இந்த மாதிரி பேசுறாங்கன்னு தெரியல. இவர் விஜய் அவருக்கு என்ன பண்ணிருக்காருன்னா நேரடியாக போயிட்டு கடிதம்லாம் கொடுத்துருக்காரு. அடுத்ததா மார்ச் 30 ஆதவர்ஜுனா ஒரு விஷயம் பேசியிருந்தாரு.
அவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து விசுவாசமாக இருக்கிறாருன்னு சொல்லி தொடர்ந்து இந்த ஒரு நபரை பத்தி அவங்க எல்லாருமே பேசிட்டே வந்திருக்காங்க. நான் என்ன யோசிக்கிறேன்னா, போன ஆட்சியில முதலமைச்சராக இருந்தக்கூடிய ஸ்டாலினோட பேச்சு அவர் எப்படி விசுவாசமா இருக்கிறாரு, அப்போ ஒருவேளை நம்மளும் ஆட்சிக்கு வந்துட்டு இவ்வளவு விசுவாசமா இருப்பாரோன்ற மாதிரி சேர்க்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்படி தொடர்ந்து பாத்தீங்கன்னா இவர் மேல இவ்வளவு குற்றச்சாட்டுகளை இவங்களே வச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இவரே அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஐபிஎஸ்ல இருந்து அப்படியே அவங்க நிறுத்தி வைக்கப்பட்டுட்டு இப்ப இவங்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மாத்துறாங்க. ஒண்ணுமே புரியல. இவ்வளோ நாளாக போன ஆட்சி காலத்துல இவர் எப்படியாவது பண்ணிட மாட்டோம் செய்யுங்கன்னு சொல்லி லெட்டர் போய் நின்னீங்க. மேடைக்கு மேடையாக டேட் கூட நம்ம போட்டு போடலாம். ஒரு வாட்டி ஏறும் போதும் அங்க இருந்த அந்த ஐபிஎஸ் அருண் தான் இந்த மாதிரிலாம் சதி பண்றாரு. அவர் வந்து ஸ்டாலினுக்கு விசுவாசமாக இருக்கிறாரு. கரூர் மாதிரி ஒரு சம்பவத்தை கொண்டு வர பாக்குறாரு. அப்படி இப்படின்னு பேசின இவங்க எதற்காக இப்ப அவரை மீண்டும் கொண்டு போயிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வைக்கிறாங்கன்னே ஒண்ணுமே புரியலையே. நீங்க குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபரை போய் வைக்கிறீங்கன்னா அப்ப நீங்க குற்றம் சாட்டினது எல்லாமே போய் தானே. இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா இவரை கொண்டு போயிட்டு நீங்க வந்து மறுபடியும் ஒரு துறையில உட்கார வைக்க மாட்டீங்க. அப்ப நீங்க பரப்புறது எல்லாமே ஃபேக் நியூஸா? இன்னொரு ஃபேக் நியூஸை பரப்பி விட்டாங்க பாருங்க. இந்த கோவை இஷ்யூ, அந்த குழந்தைய வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை செஞ்சாங்களே, அந்த குடும்பம் இன்னுமே போராடிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்க, ஐஜி ரம்யா பாரதி அவர்கள் பிரஸ் மீட்டப்புக்கு முன்னாடி சம்பவத்துல வந்து அவங்க ரொம்ப நேரம் சிரிச்சிட்டு இருந்தாங்க. இப்படி எல்லாம் பண்ணிட்டு அவங்க ரொம்ப நகைச்சுவான ஒரு விஷயத்த பேசிட்டு டப்புன்னு மைக்கெல்லாம் போட்டு ஆன் பண்ணும்போது அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சீரியஸா பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு பல தரப்புல இருந்து கண்டனங்க வளர்த்திருந்தாங்க. நீங்க பேச வேண்டியது ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம், என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்க தகவலை கொடுக்க போறீங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே உங்களை ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. இது ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம். இதுல எப்படி உங்களுக்கு மாதிரி சிரிப்பு வருதுன்ற மாதிரி பல தரப்பினர் வந்து அவங்களுக்கு கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க. இந்த சூழ்நிலையிலும் விசிகாவோட புதிதாக பதவியேற்கக்கூடிய வன்னியரசு அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. என்னன்னா, எங்க காவல்துறைன்றவங்க எப்பவுமே வந்து வெறுப்பாவே இருக்கணுமா, அவங்க வந்து ஏன் அவங்க சிரிக்க கூடாதா அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் அவர் பேசியிருந்தாரு. இப்ப நம்ம கேள்வி என்னவா இருக்குன்னா, காவல்துறை எல்லாருமே வந்து உருன்னே இருக்கணும், ஒரு கேஸ்க்கு ஏத்த மாதிரி அவங்க அழுகணும் அப்படின்ற மாதிரி நம்ம யாருமே சொல்லல. ஆனா இப்ப இந்த கேஸ்ன்றது அவ்வளவு சென்சிட்டிவான ஒரு கேஸ். இப்ப நான் ஒரு இலை விட்டு போறேன்னு வைங்களேன். இப்போ ஒரு டெத் அங்க இருக்கு. அந்த இடத்துக்கு நான் போயிட்டு அழுதுட்டு அப்படியே டெத்துக்கு வீட்டு வாசல நான் சிரிச்சுட்டு நேரம் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல டெத்து அங்கதான் இருக்கு, நான் உள்ள போனா அழுதுக்கிறேன், நான் வெளியே வந்து நான் சிரிச்சுக்கிறேன்னு சொன்னா அந்த இலை வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே எனக்கு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள மாட்டாங்க. இதே கேள்வியை தானே நம்மளும் கேட்டோம். சிரிக்கலாம், ஆனா அதுக்கு ஒரு இடம் பொருள் ஏவல்னு ஒண்ணு இருக்குல்ல. சரி, இந்த அதிகாரிக்கு வந்து இன்னுமே முட்டு கொடுக்குறாங்க தாவேக்கல, அது ஒரு சைடு வச்சுக்கோங்களேன். இப்ப இவங்களே ஒரு ஃபேக் நியூஸ் என்ன பரப்புறாங்க கேட்டீங்கன்னா, அந்த ரம்யா பாரதி இருக்காங்களா, அந்த ஐஜியை வந்து உடனே விஜய் அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா பணியிட மாற்றம் செஞ்சுட்டாங்க, அந்த அம்மா வந்து பதவி ராஜினாமா பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஃபுல்லா ஃபேக் நியூஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேக்ட் செக் போய் பார்த்தோம்னா அந்த மாதிரி அந்த அம்மாவை எதுவுமே மாத்தவே இல்லை. அவங்க இன்னும் அவங்களோட போஸ்டிங்ல தான் இருக்காங்க. அப்ப எப்படிப்பட்ட ஒரு பொய்யான தகவலை இவங்க பரப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இதுலயே தெரியுது. இப்படி எல்லாமே பாத்தீங்கன்னா காலையில இருந்து என்ன ஒண்ணுமே புரியலையே, ஒண்ணு சொல்றாங்க ஒண்ணு செய்யறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்ததான் இந்த மேகதாதுவோட அணை இஷ்யூக்கு வருவோம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கர்நாடகத்தோட டெப்டி சிஎம் நேரடியாக சவால் விடுறாரு, தமிழர்களுக்கு இதுக்கப்புறம் தண்ணிலாம் நாங்க கொடுக்க மாட்டோம், எங்களுக்கு நாங்க மட்டும் தான் முக்கியம், ரொம்ப நாளாகவே திமுக அரசு இருக்கும் போது எங்களை அணை கட்டவே விடல. இந்த மேகதாது அணையை பொறுத்தவரையுமே கர்நாடகத்துக்கும் தமிழகத்துக்கும் வந்து தமிழகத்திற்கு பெரும்பாலும் இந்த மேகதாது அணை வந்து ஒரு மிக முக்கியமான நீர் ஆதாரமாக இருக்கு. அதுக்கடியில நாங்க டேமை போட்டு கட்டிடுவோம், நாங்க தண்ணி விட மாட்டோம்ன்ற அளவுக்கு அவங்க பேசுறாங்க. இது திமுக ஆட்சியில மட்டும் இல்ல, இது ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில இருந்தே இது எல்லாமே தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கு. இந்த விஷயத்துக்காகவே நம்ம என்ன பண்ணிக்கோம்னா அடிக்கடிக்கு உச்ச நீதிமன்றம் போயிருக்கோம். அவங்களும் 2018 ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க, இந்த மாதிரி நீங்க அணையெல்லாம் கட்டக்கூடாது, இனிமே தொடர்ந்து தமிழகத்துக்கு தேவையான தண்ணீரை நீங்க கொடுக்கணும்ன்ற மாதிரி அவங்க ஆர்டர் போட்டிருந்தாங்க. நாங்க அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன்ற மாதிரி தொடர்ந்து அவங்க பேசுறாங்க. திமுக இருக்கிறதான் நீங்க அப்படி பண்ணீங்க, இப்ப காங்கிரஸோட தயவால தான் தாவேக்கா தமிழகத்துல ஆட்சி அமைச்சிருக்கு, நாங்க தொடர்ந்து பேசிப்போம், நாங்க அணை கட்டுவோம்ன்ற மாதிரி பேசுறாங்க. இதுக்கு தமிழகத்துல இருந்து என்ன மாதிரி ஒரு ரியாக்ஷன் வருதுன்னு நம்மளுக்கு ஒண்ணுமே புரியலையே. இது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம். இங்க இருக்க டெல்டா மாவட்டங்கள் விவசாயிகள்லாம் பெரும்பாலும் அதை சார்ந்து இருக்கிறாங்க. என்ன விஷயங்களை இவங்க பேசுறாங்கன்னே புரியலையே. சரி, இதுக்கு உடனே போயிட்டு நடவடிக்கை எடுக்குன்னு சொன்னா, இன்னைக்கு விஜய் அவர்கள் இந்த சிங்கப்பெண் அதிரடி படையை வந்து திறந்து வைக்கிற துவக்க நாள்னு சொன்னாரு, அதையும் கேன்சல் பண்ணிட்டு இன்னைக்கு மோடி அவர்களை வந்து பார்க்க போயிருக்காரு. சோ இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க மோடி அவர்கிட்ட போய் பேசுங்க, கர்நாடகால வந்து அணை கட்டுவிடாரு சொல்லுங்க சொல்லி சிஎம் அமைச்சு வைக்கிறாங்க. இன்னைக்கு மறுபடியும் சொல்றேன், எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. இப்போ கர்நாடகால யார் ரூலிங் பார்ட்டியா இருக்கா? காங்கிரஸ்.
தமிழகத்துல டிவிக்கு கூட யார் வந்து கூட்டணியில இருக்கிறா? காங்கிரஸ். இப்ப நீங்க இங்க இருக்கவங்கிட்ட சொன்னாலும், இங்க இருக்க செல்வ பெருந்தகை அவர்கிட்ட சொன்னாலுமே இது ஸ்ட்ரைட்டா போயிட்டு ராகுல் காந்தி கிட்ட சொல்லி அவங்க அங்க இருக்க காங்கிரஸ்ல இருந்து, ஏன்னா காங்கிரஸ் தலைவர் அவரு தானே, அவரு கர்நாடகத்துல சொல்லி ஏதோ ஒரு சமரச பேச்சுக்கு வரலாம்ல, அணுக்கட்டிடமா தடுக்கலாம்ல. ஏன்னா நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்களும் விஜய் அவர்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. சோ இப்படி இந்த பிரச்சனையை முடிக்கலாம். இவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் இப்படிதான் வருவேன் அப்படின்ற மாதிரி பண்றாங்க, இப்படி முடிக்க வேண்டிய ஒரு விஷயத்த. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, பிரச்சனை இங்க இவங்க 2 பேருமே பேசி முடிச்சிருக்கலாம். இப்ப தமிழ்நாடுக்குள்ள இருக்கக்கூடிய காங்கிரஸை வச்சு கர்நாடகத்தோட காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை பண்ணி முடிக்கலாம். இவங்க என்ன பண்றாங்கன்னா, சம்பந்தமே இல்லாம நான் ஒன்றிய அரசு கிட்ட போறேன், நான் பிஜேபி மோடி கிட்ட போறேன்னு சொல்றது ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு புரியுது, ஏதோ ஒன்று பண்ண போறாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ராகுல் காந்தி என்ன ஒரு வேளை நினைச்சிட்டு இருப்பாருன்னா, நான் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க, உச்சநீதிமன்றம் சொன்னாலே அவங்க கேட்க மாட்டாங்க, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, மோடி அவர்கிட்ட போய் சொல்லுங்க. அவர் என்ன பண்ணுவாரு, நான் கண்டிப்பா அதெல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு ரொம்ப நாளாவே தமிழகத்துக்கு மேல வெறுப்பு, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா வரமாட்டேன், நான் கேட்க மாட்டேன்னு சொல்றாரு. அப்ப நீங்க தமிழ்நாட்டுல போய் என்ன சொல்லுங்கன்னா, நாங்க முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்த்தோம், ஆனா இந்த ஒன்றிய அரசு சதி பண்றாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சமாளிச்சுக்கலாம். உனக்கும் கெட்ட பேர் வராது, எனக்கும் கெட்ட பேர் வராது, மோடியை தேவையில்லாம உள்ள இழுத்து விடுவோன்ற வேலையை இவங்க பண்றாங்க. ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா இது அவ்வளவு சீரியஸான ஒரு விஷயம், எவ்வளவு முக்கியமான விஷயம்னா இதுல இருக்கு. இதை பத்தி தாவேகா எம்எல்ஏ போய் நம்ம கேட்டோம்னா, இந்த மாதிரி மேகதாது அணையெல்லாம் கட்ட போறாங்களே, இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க கேட்டீங்கன்னா, அதெல்லாம் பாத்துங்களாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, பயப்படாதீங்கன்ற மாதிரி இவரு பேசுறாரு. எதனா ஒண்ணு தெரிஞ்சாதானே அதை பத்தி சொல்ல முடியும். எதுவுமே தெரியாதுன்ற காரணத்துக்காக அதெல்லாம் பாத்துக்கலாம், நீங்க அதெல்லாம் பாத்துப்பீங்க. அங்க என்ன பேசிட்டு இருக்காங்க கர்நாடகால, நாங்க கட்டியே தீருவோம், தமிழகத்துக்கு தண்ணி வராது, அது நாங்க இன்னும் பிரைவேட்டாக ஆக்கிட்டோம்னா நீங்க ஒரு நிமிஷத்துக்கு எங்களுக்கு தண்ணிக்காக இப்படி நிக்கணும்ன்ற அளவுக்கு பேசுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கன்னு சொல்லிட்டு எப்படி உங்களால கடந்து போக முடியுது? இன்னொன்னு பாத்தீங்கன்னா, தூத்துக்குடியில வந்து ஸ்ரீநாத் இருக்காருல்ல, இந்த காமெடி நடிகர் ஒருத்தரை வந்து அமைச்சரா போட்டு விட்டாங்களே, அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கச்சத்தீவு பத்தி அவர்கிட்ட கேட்கறாங்க, அதெல்லாம் நோ கமெண்ட்ஸ் அப்படின்ட்டு சிம்பிளா முடிச்சு போறாரு. அப்ப அடிப்படையாக பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி தெரிஞ்சாதானே இவங்க பேசுவாங்க, தெரியாதுன்ற காரணத்துக்காக எல்லாருமே ஸ்கிப் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்காரு. சரி, இவங்க தான் இப்படிப்பா, இவங்களுக்கு வந்து அரசியலை புதுசா இருந்திருக்காங்க, இவங்களெல்லாம் நம்ம வந்து அடிக்கடி விமர்சனம் பண்ணக்கூடாது, கத்துப்பாங்க, போக போக கத்துப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து கூகுள்ல உட்காந்துட்டு கச்சத்தீவு பிரச்சனைனா என்ன, அடுத்ததா வந்து மேகதாது அணை பிரச்சனை என்ன, அவங்க டீட்டெயிலா பார்த்துட்டு வந்துட்டோம். செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு, இந்த மகளிர் விடியல் பேருந்து விடுறேன்னு சொன்னீங்களே, அது என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது, ஏங்க அதெல்லாம் கேட்காதுங்க, இந்த திமுக ஆட்சியில வந்து இந்த ஃப்ரீ பஸ் விடுறேன்னு சொன்னாங்களே, எவ்வளவு வருஷம் வச்சு இதை பண்ணாங்கன்னு தெரியும்ல, நாங்களும் பொறுத்து இருந்து நிதியெல்லாம் பார்த்துட்டு விடுறோங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இவங்கதான் அந்த மாதிரி புதுசா வந்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் இப்படி பேசுறாங்க. பாத்தீங்கன்னா, மூத்த அமைச்சர், அரசியல்வாதி, ஜெயலலிதா காலத்துல இருந்து நான் அரசியல்வாதின்னு சொல்லிக்க கூட, எம்ஜிஆரோட காலத்துல இருந்து நான் அரசியல்வாதின்னு சொல்லிக்க கூட செங்கோட்டையன் அவர்களே இந்த மாதிரி பேசுறாரு. எப்ப வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்துல கையெழுத்து போடான்னு பாத்தீங்கன்னா, சிஎம் ஆன முதல் கையெழுத்தே வந்து மகளிர்களுக்கான இந்த விடியல் பயணம் தான் அவர் போட்டாரு. அடுத்த நாள்ல இருந்து நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஃப்ரீ பஸ் போட ஆரம்பிச்சாங்க. இது என்ன ஒரு நரேட்டிவ் செட் பண்றான்னா, ஒரு வருஷம், அதாவது பல வருஷம் கழிச்சுதான் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினாங்கன்ற மாதிரி இவரும் பேசுறாரு. இப்ப தாவேகாக்குள்ள போயிட்டு அவருக்கு என்ன ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா, எல்லாத்துக்கும் திமுக, ஏங்க அவர் செஞ்சாரா, நான் செய்யறேன்ற மாதிரி இப்படி இறங்கிட்டாங்க. ஆனா இதெல்லாம் யாராவது கேள்வி கேட்பாங்களா? டிவிக்கு அமைச்சர்கள் எல்லாமே இப்படிதான் இருக்காங்கன்ற மாதிரி ஒரு சந்தேகமே இருக்கு. ஒரு சைடு பாத்தீங்கன்னா, இந்த ஜெகநாத் மிஸ்ரா கம்பன் தொகுதி வேட்பாளர் இருக்காருல்ல, அவரு போயிட்டு இன்னும் எல்லாருமே மருத்துவமனைன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆய்வுக்கு போறீங்க, நானும் ஒரு ஆய்வுக்கு இறங்குறேன்ற மாதிரி ஒரு அரசு மருத்துவமனையில வந்து அவர் ஒரு ஆய்வுக்கு போறாரு. போனவரு அங்க சுற்றுச்சூழல் பிரச்சனைகள்லாம் எப்படி இருக்கு, அங்க சுகாதாரமாக இருக்கா, மருத்துவ வசதிகளை எப்படி செஞ்சு தராங்கன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களா நீங்க கேட்டு, நீங்க ஆலோசனை கேட்டு நீங்க எல்லாமே பண்ணிருக்கலாம். ஆனா இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, மகளிரோட பிரசவ வார்டுக்கு போயிட்டு இவர் செக் பண்றாரு. ஒண்ணுமே புரியலங்க. நீங்க சாதாரணமா பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு மகளிரோட பிரசவ வார்டு இருக்குன்னா, அவங்களோட ஹஸ்பண்டே அந்த வார்டுக்குள்ள அனுப்ப மாட்டாங்க, அவங்களுக்கே அங்க அனுமதி கிடையாது, குறிப்பிட்ட நேரத்துல ஜன்னல்ல காட்டி அனுப்பிச்சிருவாங்க. சோ அப்படி இருக்கக்கூடிய இடத்துல வந்து இவர் என்ன பண்றாருன்னா, ஒரு 100 பேரோட போயிட்டு தனியா கூட போலுங்க, அவங்க போறாருன்னா பின்னாடி எல்லாம் ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக ஒரு சீரியஸ் பிஜியோட வராங்க. அந்த இடத்துல மக்கள் அவ்வளவு அவதிப்படுத்திருக்காங்க. நீங்க ஆய்வு பண்ண போறீங்கன்னு கடமையானு செய்றீங்க, ஒரு எல்லை மீறி போறீங்களேன்ற மாதிரி இருக்கு. ஒரு கடத்துக்கு மேல என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த ஸ்கேன் ரூம் இருக்குல்ல, அதுலயும் போயிட்டு செருப்போட போயிட்டு, ஏன்னா அந்த இடத்துல வந்து அதிநவீன மிஷின்லாம் இருக்கு, அந்த இடத்துல செருப்போடு போயிட்டு இல்லாத வேலைகள்லாம் பண்ணிருக்காங்க. ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற எல்லா நோயாளிகளுக்கும் இவங்களால ஒரு மிகப்பெரிய ஒரு இடையூறு வந்திருக்கு. அடுத்ததா சரி, தாவேகா அரசுல இருந்து யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க, இது மாதிரிலாம் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த சொல்லுவாங்களே, சேற்றில் முளைத்த தாமரை அப்படின்னு, தாமரைனா பிஜேபி நினைச்சாதீங்க, அந்த அளவுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா அங்க எவ்வளவு அழுக்கான விஷயங்கள் இருந்தாலுமே ஒரு நல்ல விஷயத்த பேசக்கூடிய நபர்ன்ற மாதிரி இன்னொரு எம்எல்ஏ இருக்கிறாரு. அதாவது இங்க விவசாய கடன்ல வந்து விவசாயிகளை வயிற்றுல அடிச்சாங்கல்ல, நான் எல்லாரோட கடனை தள்ளுபடி பண்றேன்ற
பண்றேன்ற மாதிரி சில அளவைகள்லாம் கொடுத்தாரு. 5 ஏக்கர் மேல இருந்தா நான் இந்த மாதிரி 50% நான் கடன் தள்ளுபடி பண்றேன், 5 ஏக்கருக்குள்ள இருந்தா நான் முழுசா பண்றேன்ற அளவுக்கு எல்லாம் பேசினாங்க. அதை நம்பி விவசாயிகள் ஓட்டு போட்டு இன்னைக்கு ஏமாந்து இன்னைக்கு கூட போராட்டம் நடந்துட்டு இருக்கு. விஜய் அவர்களை பார்க்க விடுங்க, எங்களுக்கு நடந்தது அநீதின்னு சொல்லிட்டு அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை எதிர்த்து தாவேக்கால இருக்கக்கூடிய யாருமே ஒரு வார்த்தை கூட பேசல. ஆனா ஒரு விவசாயியோட அந்த குழுல இருக்காரு போல. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையோட தாவேக்கா வேட்பாளர் அருள் ஆறுமுகம். அவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, விவசாயிகளுக்கு செய்யற இது மிகப்பெரிய ஒரு துரோகம் அப்படின்றாரு. இப்போ விவசாய கடனை பத்தி எதுவுமே தெரியாத பழைய IAS அதிகாரிகளை வச்சுட்டு விஜய் அவர்கள் இந்த மாதிரி செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன், இந்த விவசாய கடன் தள்ளுபடின்றது சிறு விவசாயிகள் மட்டும் இல்ல, 2.5 ஏக்கர் நிலம் வச்சிருக்கக்கூடிய குறு விவசாயிகளுக்கு கூட இந்த பலன் போய் சேராது. அந்த வகையில இருக்க இவங்க திட்டம். அதுபடி பாத்தீங்கன்னா தாவேக்கால இருந்தே ஒரு MLA இதை எதிர்த்து பேசியிருக்காருன்றது ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கு. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா ஒரு நவீன தீண்டாமைய தாவேக்கா கையில எடுத்திருக்கு. நமக்கு தெரியும், இப்ப கிராமப்புறத்துல போனீங்கன்னா இன்னும் பல ஊர்ல சேரி ஊர்னு சொல்லிட்டு பிரிஞ்சே இருக்கிறாங்க. இன்னுமே ஜாதியை பார்த்து தீண்டாமை சுவர்ன்றது எல்லா இடத்துலயும் பார்க்கப்படுது. மோஸ்ட்லி இது அதிகமாக பாத்தீங்கன்னா சென்னையில நம்மளால பார்க்க முடியாது. இங்க எல்லா மக்களும் வேலை அப்படின்ற மாதிரி போயிருக்காங்க. இங்க ஜாதின்றது அவ்வளவு இருக்காது. சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒன்னா இருக்காங்க. எந்த ஊர்ல இருந்து வந்தாலுமே எல்லாரும் இங்க ஒண்ணுதான்டா, எல்லாரும் பொழப்புக்காக தான் இருக்குன்ற மாதிரி சென்னை இருக்கு. இந்த இடத்துல ஒரு நவீன தீண்டாமையை தாவேக்கா நுழைக்க பாக்குறாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா சைதாப்பேட்டையில இன்னும் எளிய மக்களுக்கு சொல்ல போனீங்கன்னா ஹவுசிங் போர்ட்ல ஒரு 2700 அந்த கோட்ரஸ் மாதிரி கட்டுவாங்களா, நகர்ப்புற குடியிருப்புகள் கட்டியிருந்தாங்க. இது திமுக அரசுலே பண்ணியிருந்தாங்க. அது இன்னும் கொஞ்ச நாள் அவங்களே திறப்பு விழா பண்ணி மக்களுக்காக நல்லா கொண்டு போய் சேர்த்திருப்பாங்க. என்ன ஆயிடுச்சுன்னா எலெக்ஷன் காரணமாக அந்த திறப்பு விழா எல்லாம் தள்ளி போட்டிருக்காங்க. இப்ப அந்த கட்டப்பட்ட வீடுகளுக்கு எல்லாரும் குடியேறணும். அதுக்கு அந்த ரூம் அந்த வீடுகளை அலாட் பண்ணுவாங்க. அப்ப அது குழுக்கள் முறையில ஏதோ ஒரு முறையில அவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா அந்த கோட்ரஸுக்கு ஒரு குறிப்பிட்ட கம்பெனி மட்டும், ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்த நபர்கள் மட்டும் நாங்க மட்டும் ஒன்னா இருக்கிறோம். இப்போ அவங்க 100 பேர் இருக்காங்கன்னா நாங்க ஒரு 30 பேர் இருக்கோம் இந்த கம்யூனிட்டி, எங்களுக்கு மட்டும் உயர்ந்த சாதி, எங்களுக்கு இந்த கம்யூனிட்டி தனியா கொடுத்துருங்க, இவங்க கூட எல்லாம் நாங்க இருக்க மாட்டோங்க, அவங்க எல்லாம் தாழ்த்தப்பட்டங்க அப்படின்ற மாதிரி இவங்க தனியா கேட்கிறாங்க. இதை எதிர்த்து அங்க இருக்கிற மக்கள் போராடுறாங்க. ஏன்னா போன ஆட்சியில பாத்தீங்கன்னா இவங்க இதே விஷயத்த பண்ணிருக்காங்க. அப்ப அவங்க மா சுப்பிரமணியம் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல DMK MLA இருக்கும்போது அதெல்லாம் பண்ண முடியாது, இந்த சாதி வாரியான விஷயங்கள் இங்க நடக்க கூடாதுன்ற மாதிரி அவர் இதை தடுத்து நிறுத்திருக்காரு. ஆனா இப்ப வந்திருக்கக்கூடிய தாவேக்கா MLA அருள் பிரகாசம் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, இவங்க தான் பிறப்புக்கும் எல்லாம் உயிருமாச்சு, அதனால நாங்க சமாதானம் பண்ணி வைக்கிறோம். இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, இவங்க கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கம்யூனிட்டி வைஸா கேட்கறாங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது, ஏன்னா ஊர்ல இதே விஷயம் நடக்குது, நாளைக்கு இதே விஷயம் நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த தெருக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இந்த பில்டிங்குள்ளே இவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இந்த வழியா ஒரு டெத்து போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் நீங்க தடுத்து நிறுத்தணும், நீங்க தானே மாற்றம் வந்தீங்கன்னு சொல்லி கேட்கும் போது அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, சரி குழுக்கள் முறையில நம்ம இந்த பில்டிங்ல அலாட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த குழுக்கள் முறையில எப்படி ஒரு மோசடி பண்ணிருக்காங்கன்னா, இந்த குறிப்பிட்ட கம்யூனிட்டி எங்களுக்கு தனி பில்டிங் கேட்டாங்களே, அவங்க பேர் யாருமே தனியா எடுத்து வச்சுட்டு இவங்க பேரை மட்டும் உள்ள போட்டு குழுக்கள் பண்ணி எல்லாம் பிரிச்சுக்கோங்க, ஆக முதல்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு இவங்க தான் முக்கியம், உங்க உயர்ந்த சாதி, அதனால இவங்களை நான் தனியா கொடுத்துருக்கேன்ற வேலையை இவங்க பார்த்திருக்காங்க. இதுக்கு எது மாதிரியான ஆக்ஷனை விஜய் அவர்கள் எடுக்க போறானே தெரியல. ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா நாங்க மாற்றம் வந்தாங்க. மூச்சுக்கு மூச்சு பெரியார்னா என்னன்னே தெரியாது கட்சியில சிலர்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா பெரியார் கொள்கை, அம்பேத்கரிசம் அப்படி இப்படின்னாங்க. ஆனா இது மாதிரியான ஒரு தீண்டாமையை ஒரு MLA-வே பண்ணி இப்பதான் நம்ம பாக்குறோம். ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே ஏமாந்து போய் நின்று இருக்காங்க. இப்ப நம்ம அதிமுக கண்டென்ட்டுக்கு மறுபடியும் வந்தோம்னா அங்க என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல. இப்ப தாவேக்காக்கு வந்தீங்கன்னா இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒண்ணு சொல்றாங்க, ஒருத்தர் குற்றம் சொல்றாங்க, திருப்பி அவங்களே கூட்டு ஒரு அமைச்சர் பதவியோ இல்ல ஒரு லஞ்ச ஒழிப்பு துறையை ஒதுக்கி அந்த அதிகாரிகளை உட்கார வைக்கிறாங்க. அடுத்ததான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, யார்கிட்ட போய் கேட்கணுமோ அவங்ககிட்ட கேட்க மாட்டாங்க, சம்மந்தம் வேணாம இன்னொருத்தர் கிட்ட அதை தட்டி கழிச்சிட்டு இருக்காங்க. இப்படி ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே ஃபேக் நியூஸை போட்டு ஏமாத்திட்டே வராங்க. பொறுத்திருந்து பார்ப்போம், நாளைக்காவது இந்த அதிமுக சண்டை ஓய போதா இல்ல எது மாதிரி விஷயங்கள் வரப்போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை நம்ம கமெண்ட்ல சொல்லிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.